ஹலோ விவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மழை மேகமாக தான் இருக்குது விவர்ஸ். எங்கள் ஊரில் காலையில் நல்லா மழை தூரிச்சு, நல்லா தண்ணி விடலை செடிகளுக்கு. இப்போ 2 விதை தான் ஊன போகிறோம். அதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்ப்போம். இங்கே பாருங்கள், செம்பருத்தி பூ இதே நம்ம இப்போ எடுத்துக்கிடுவோம், பறிச்சுக்கிடுவோம். அதுபோக விவர்ஸ், ஒரு இந்த மல்லி இருந்துச்சுல, ரோஸ் மல்லி, அதுவும் எவ்வளோ சூப்பராக நல்லா மலர்ந்துட்டாங்க பாருங்கள். ரோஜாப்பு மாதிரியும் நல்லா மலர்ந்துருக்கு பாருங்கள். அதே மாதிரி இதில் ஒரு பன்னீர் ரோஸ் வந்துருக்கு, அதுவும் இன்றைக்கி மலர்ந்துருச்சு. நான் கவனிக்கவே இல்லைங்க பாருங்கள். இதையும் இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். எவ்வளோ செடியில் இங்கே பாருங்கள், எவ்வளோ தளிர் புதுசு புதுசாக வந்துருக்கு பாருங்கள். இது கொத்து ரோஸில் தான் வந்திருக்காங்க. 2 3 4 தளிர். இந்த இங்கே வேறு பாருங்கள், 5 6. இதில் இங்கிட்டு வர போதா, இதில் ஒரு 7 8 9 தளிர் வந்திருக்காங்க. இந்த 9 தளிரில் கொத்து ரோஸில் என்ன செய்யும், பூ பூக்க ஆரம்பிச்சிடும். இந்த மழை தண்ணி பட்டாலே சரி, செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும். அதனால் நம்ம 2 நாளைக்கு தண்ணியும் விட வேண்டியதில்லை. ஏன்னா மழை தண்ணி உங்களுக்கு இது கனமானதுன்னு சொல்லுவாங்க, தண்ணி நல்லா வாங்கி வச்சுக்கிடும். அதனால் எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருங்கள். இதுலையுமே இந்த மல்லிகையிலுமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இதில் 3 மொட்டாக வருது பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதுபோக நேற்று இந்த க்ரோ பேக் ரெடி பண்ணல, அதிலே இந்த மண்கலவை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதோட இன்னும் 2 க்ரோ பேக்கு உள்ளாடியில் கிடந்துச்சு, பார்க்காம விட்டுட்டோம் அன்றைக்கி. இது ஒன்று 2 ஆச்சா, இந்த ஒன்று இருக்குது பாருங்கள். 3 க்ரோ பேக்லையுமே என்ன செஞ்சாச்சு, மண் போட்டு இன்றைக்கி நிறச்சி வச்சாச்சு. நான் அடுத்த செடி உருவாகுதுல்ல, இந்த செவ்வந்தி கன்றுகள்லாம் உருவாகுது, அதை எடுத்து வைக்கணும். அடுத்தாப்பில் இந்த டப்பாவில் கத்திரிக்காய் செடி நிறையா வருது பாருங்கள், அதில் எடுத்து வைக்கணும். இதில் மொட்டு 2 மொட்டு இருந்துச்சு பாருங்கள். இது ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு. இது குச்சி வச்சு வந்தது தான். அது மாதிரி இந்த மல்லி செடிலையும் பாருங்கள், இது நம்ம வீட்டிலே பதியம் போட்ட செடி தான். எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு பாருங்கள். வாங்க என்னென்ன விதை ஊணுவோன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதில் கனகாமரம் விதை எடுத்து வச்சுருக்கேன். அதுபோக 3 விதை இந்த குடமிளகாய் விதை எடுத்து வச்சுருக்கேன். அது அப்போ எடுத்து வச்சது, இப்போ 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதை என்ன செய்ய போகிறேன், இப்போ இதில் ஊனி விட போகிறேன். இந்த க்ரோ பேக்லேயே சைடில் ஊனி விட்டுட்டு முளைச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு பார்க்கேன். இதில் விடலாம், இன்னொன்றில் ஃப்ரீயாக இருந்துச்சு, அதில் விட நம்ம ஊனி விடுவோம். இந்த வெண்டைக்காய் செடியில் சைடில் ஊனி விடுவோம் விவர்ஸ். இது நல்லா இடம் இருக்குது பாருங்கள். இதில் கனகாமர செடி முளைச்சி வரும். அது கூட கொஞ்சம் குடமிளகாய் விதை 3 விதை இருக்குது, அதையும் ஊனி விட்டுருவோம். இந்த கனகாமர விதையும் நம்ம செடியிலேருந்து எடுத்தது தான். இந்த 2 க்ரோ பேக் இருக்குல்ல, அதில் எடுத்து வச்சுக்கிடலாம். குடமிளகாயும் ஊனி விட்டுருவோம். நல்லா சிறப்பாக வந்துடும். ஏன்னா மழை துளி இந்த இடத்துல படுமா, மழை துளி பட்டாலே சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். நல்லா கூடுமான வரைக்கும் மழை தண்ணியும் கொஞ்சம் சேகரித்து வச்சு செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். நான் இங்கே பாருங்கள், இந்த இதில் மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுலேயும் மழை தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது மாடியிலேருந்து வர குழாயிலேருந்து அப்படியே இதில் சேவ் ஆகும். இதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கேன். இது என்ன செய்வேன், நான் ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம செடிகளுக்கு இந்த ஊனி இருக்க செடி தழுத்து வரும்ல, அந்த செடிகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டோம். செடி நல்லா சிறப்பாக இருக்கும். நட்ட செடி எல்லாமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். இது பீக்கங்காய், சீனிக்கிழங்கு நல்லா அடித்து வருது விவசாயிங்க பாருங்கள். எவ்வளோ இலைன்னு பாருங்கள், பார்க்கவே பசுமையாக அழகாக இருக்குது, சிறப்பாகவும் இருக்குது. இது நல்லா வருது. இந்த குட்டி குட்டியாக வர்றது கீரைன்னு சொன்னேன்ல விவசாயம், அது கிடையாது, எல்லாமே தக்காளி செடியை. இந்த தப்பு செடி மாதிரி வரும்னு சொன்னீங்கள, தக்காளி செடி தான் அப்படி முளைச்சிருக்குது. அதேமாதிரி மிளகாயும் ஒரு தப்பு செடி மாதிரி முளைச்சி வந்துச்சு, அதையும் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், இதில் ஊனி விட்டுருக்கேன். இதில் மக்காச்சோளம் ஊனியிருக்கேன். அது முடிக்க முன்னாடி இது கொஞ்சம் பெருசாகும், அதனால் இதில் ஊனியிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெர்சி மாறன் வேர்ல்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.